அற்புதம். 39 வருஷம் 23 அசுத்த ஆவிகள். ஒரு உடம்புல ஒரு ஆவி வந்தாலே ரொம்ப கஷ்டம். 23 ஆவிகள் உள்ளிருந்து அலைக்கழித்து எந்த விதத்திலையாவது ஒரு விடுதலை கிடைக்குன்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஒரு வழியில் இதுக்கு மேலே என்ன செய்கிறது அப்படின்னு கலங்கும் போது தான் இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்து அவங்க குடும்பமாக ஜெபம் பண்ணாங்க விசுவாசத்தோட. அவங்க வீட்டிலேயே தான் பாருங்கள், கணவர் தான் கை வைத்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அந்த அசுத்த ஆவி கருப்பு உருவமாய் வெளியேறி போனது ஒரு விடுதலை. இன்றைக்கி பாருங்கள் 3 வருஷம் ஆகுது. அதன் பிறகு எந்த தொந்தரவும் இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, பிசாசு போன பிறகு நம்முடைய இருதயம் வெறுமனே இருக்கக்கூடாது. இயேசு என்ன சொல்கிறார் ஒரு சம்பவத்தில், ஒரு பிசாசு ஒரு ஆள் விட்டு வெளியேறி போச்சுன்னா அது பல இடத்துல சுற்றிட்டு எங்கே போகலான்னு பார்க்கும். ஆனால் யாருக்குள்ளேருந்து வெளியே போச்சுதோ அவங்களுடைய இருதயம் வெறுமனை இருந்ததுன்னா திரும்பவும் பல அசுத்த ஆவிகளோடு உள்ளே வந்துடும். முன்னிலைமை விட பின்னிலைமை மோசம்